மகாபாரதம். நமக்கு யார் மீதாவது சந்தேகம் வந்தால் அதை தீர்க்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு நிம்மதி ஏற்படும். சந்தேகம் சந்தோஷத்தின் எதிரி. இது மிகப்பெரிய நோய். இதற்கு மகாபாரதத்திலே உதாரணம் உள்ளது. அஸ்வத்தாமன் மீது துரியோதனன் பட்ட சந்தேகம் போரில் கௌரவர்கள் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டு விட்டது. பாண்டவர்கள் கௌரவர்களிடையே ஏற்பட்ட பங்காளி சண்டையில் சற்றும் தொடர்பில்லாத பலரும் மரணமடைந்தார். துரோகமும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் மகாபாரதத்தில் பல கிளைகள் கதைகளை உருவாக்கி உள்ளது. அது சரி, சந்தேகம் எப்படி துரியோதனை சேர்ந்தது, கௌரவர்களின் வாழ்க்கையில் சாவுமணி அடித்தது என்று பார்க்கலாம். பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்கப்போவது உறுதியாகிவிட்டது. இதை நன்கு அறிந்த கிருஷ்ண பரமாத்மா துரியோதனிடம் சமாதான தூது சென்றான். யுத்தம் வந்தால் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர், துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன் என பல மாபெரும் வீரர்கள் சண்டையிடுவார்கள் என கிருஷ்ணருக்கு தெரியும். அதிலும் அஸ்வத்தாமன் சாகாவரம் பெற்றவன். சிரஞ்சீவியான அவன் துரியோதனன் பக்கம் சேனாதிபதியாக களமிறங்கினான். பாண்டவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் என கிருஷ்ணர் ஆலோசித்தான். அஸ்தினாபுரத்திற்கு சென்ற கிருஷ்ணர் திருதராஷ்டிரன், துரியோதனன், கர்ணன், பீஷ்மர் என பலரையும் சந்தித்து வணக்கம் தெரிவித்தான். அஸ்வத்மனை பார்த்த கண்ணன் அவனை தனியாக அழைத்தான். இதே துரியோதனன் பார்த்து கொண்டிருந்தான். அஸ்வத்தாமனிடம் நலம் விசாரித்த கிருஷ்ணன் தன் விரலில் இருந்து மோதிரத்தை நழுவிவிட்டான். அதை பூமியில் விழுந்ததும் அதை குனிந்து இழுத்தான் அஸ்வத்தாமன். கிருஷ்ணனிடம் மோதிரத்தை தரப்போன அஸ்வத்தாமனிடம் வானத்தை காட்டி கிருஷ்ணன் பேசினான். அதை துரியோதனன் பார்ப்பான் என்று கிருஷ்ணருக்கு தெரியும். அஸ்வத்தாமனும் ஆனத்தை பார்த்தான். பின்னர் கிருஷ்ணனின் விரலில் அந்த மோதிரத்தை அணிவித்தான் அஸ்வத்தாமன். இதை பார்த்த துரியோதனன், நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவேன். இது இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம் என கிருஷ்ணனிடம் அஸ்வத்தாமன் கூறியதாக துரியோதனன் கருதினான். இந்த சந்தேகத்தால் அவனை கடைசி வரை சேனாதிபதியாக துரியோதனன் நியமிக்கவில்லை. கிருஷ்ணர் எதிர்பார்த்ததும் அதுதான். குருஷேத்திர போரின் 5ஆம் நாளில் குரு துரோணர் பாண்டவ படைகளை நிர்மூலம் செய்து கொண்டிருந்த போது அஸ்வத்தாம எனும் இவரது மகன் உயிரோடு இருந்தது போதே இறந்ததாக பொருளும்படி அஸ்வத்தாம என்றும் சொல்லி பின்னர் கடைசியில் குஞ்சரா என்னும் வார்த்தையை சேர்த்தார் தர்மர். கடைசி வார்த்தை காதில் விழாதபடி கிருஷ்ணர் பஞ்சாயத்தம் முழங்க மகன் இறந்ததாக நினைத்து மனமுடைந்த துரோணர் வில்லை கீழே போட்டுவிட்டார். இதனால் தர்மனும் சத்தியத்திலிருந்து தவறினான். அந்த சமயத்தில் பீமன் துரோணரை பார்த்து, பிராமணாகிய நீங்கள் குலத்தொழிலை விட்டு போர் புரிய வந்ததால் அரசர்களின் அழிவுக்கு காரணமாகிவிட்டீர்கள். நீங்கள் இந்த பாவ வாழ்க்கையில் ஈடுபட நேர்ந்தது சாபக்கேடு என்று துரோணரை குற்றம் சாட்டினான். ஆயுதங்கள் இல்லாத துரோணரை திரௌபதியின் சகோதரர் திருஷ்டுத்துமனாக பிறப்பெடுத்த ஏகல்வனால் கொல்லப்பட்டார். போருக்கு பின்னர் துரோணர் மகன் அஸ்வத்தாமனால் திருஷ்டுத்துமனன் கொல்லப்பட்டார். இதற்கு ஒரு கதை உள்ளது. கிருஷ்ணரும் ருக்மணியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த சமயத்தில் ஜராசந்தனுடன் சேர்ந்து சிசுபாலன் மற்றும் ஏகல்வனன் கிருஷ்ணரை எதிர்த்து சண்டையிட்டனர். அதில் சிசுபாலனும் ஏகலைவாணனும் கொல்லப்பட்டனர். இவர்கள் பின்னாளில் கௌரவ படைகளுடன் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக சண்டையிடுவார்கள் என்று தெரிந்து கொண்டதால் கிருஷ்ணர் அவர்களை கொன்றதாக துரோண பர்வத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஏகலவன் சிறந்த வில்வித்தை வீரனாகவும் அதே சமயம் குரு பக்தி மற்றும் அவனுடைய நேர்மையாலும் அவனுக்கு கிருஷ்ணர் உனக்கு துரோணர் செய்த துரோகத்திற்கு பலனாக நீ மறுபிறப்பி எடுத்து திருஷ்டுத்தோமனாக பிறப்பெடுப்பாய். முன் கையாலேயே துரோணரை கொல்லப்படுவார் என்று வரத்தையும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அது என்ன துரோணர் செய்த துரோகம் என்று கேட்டீர்களா? அதற்கு ஒரு கதை உள்ளது. வேடர் குலத்தில் பிறந்த ஏகலவனுக்கு தனது அப்பாவைப் போல வில்வத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அஸ்தினாபுரத்தில் துரோணாச்சாரியிடம் ஆசையாக கேட்டு போனார்கள். ஆனால் அவரை சத்திரியர்களுக்கு மட்டுமே வில்வத்தை கற்றுக் கொடுப்பேன் என்று கூறி விரட்டியடித்தார். ஆனாலும் மனம் தளராமல் வில்வித்தையே கற்று தேர்ந்தான் ஏகலவன். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளன் ஏகலவன் என்பதை அறிந்து அவரது கட்டை விரலையே குரு தட்சணையாக கேட்டார். அதை கேட்டு சற்றும் யோசிக்காமல் குரு தட்சணையை கொடுத்தவர் ஏகலவன். குருவாகவே இல்லாமல் குரு தட்சணையை ஏமாற்றி வாங்கி கொண்டார் துரோணாச்சாரியர். இது ஏகலவனுக்கு செய்த துரோகம் தானே. அந்த துரோகத்திற்குத்தான் மரணத்தை பரிசளித்தான். திரௌபதியின் சகோதரர் திருஷ்டுத்தமனாக பிறந்த ஏகலவன் 17ஆம் நாள் யுத்தத்தில் துரியோதனை பீமனால் தாக்கப்பட்டு கால்கள் தொடைகள் உடைந்து யுத்த களத்தில் இறந்தான்.
அப்போது அவனை அஸ்வத்தாமன் சந்தித்தான். நான் சிரஞ்சீவி வரம் பெற்றவன். என்னை சேனாதிபதியாக நியமித்திருந்தால் யுத்தத்தின் முடிவு மாறியிருக்கும் என்றான் அஸ்வத்தாமன். அதற்கு துரியோதனன், நீதான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என கிருஷ்ணனிடம் சத்தியம் செய்து கொடுத்தாயே என கேட்டான். அஸ்வத்தாமனிடம் கிருஷ்ணன் தூது வந்தபோது நடந்த சம்பவத்தை தெரிவித்தான் துரியோதனன். இதை கேட்ட அஸ்வத்தாமனே விரக்தியில் சிரித்தான். கிருஷ்ணனின் விரலில் இருந்த மோதிரம் கீழே விழுந்தது. அதைத்தான் நான் எடுத்து கொடுத்தேன். சத்தியம் எதுவும் செய்யவில்லை. என் மீது சந்தேகப்பட்டு உன் தோல்வியை தேடிக்கொண்டாயே. அப்போது இது பற்றி என்னிடம் கேட்டிருந்தால் நடந்ததே தெரிந்திருக்கும். இதுவும் அந்த கிருஷ்ணனின் விளையாட்டுத்தான் என்றான் அஸ்வத்தாமன். சந்தேகம் ஏற்பட்டால் அதை பற்றி சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் துரியோதனன் போல் தோல்வியை தழுவ வேண்டியது தான்.